ஜனநாயக படம் வெளியாக வேண்டி மொட்டை அடிச்சுக்கிட்ட தீவிர ரசிகை. விஜய்க்காக எந்த எல்லைக்கும் போவோம். தளபதி லாஸ்ட் படம், அதை கூட நீங்க இது மாதிரி பண்றீங்க. தளபதிக்காக நாங்க என்ன வேணாலும் பண்ணுவோம். சென்னை அனகாபுத்தூர் பகுதியை சேர்ந்தவங்க தான் ஐஸ்வர்யா மதன். சின்ன வயசுல இருந்து விஜயோட தீவிர ரசிகையா. வலது கையில கூட விஜயோட புகைப்படத்தை டாட்டோவா வரைஞ்சிருக்காங்க. விஜய் மக்கள் இயக்கம் தமிழக வெற்றி கழகமா மாறினதுக்கு அப்புறமா செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட அணியில சேர்ந்து கட்சி பணியில ஈடுபட்டு வர்றாங்க. தீவிர கட்சி பணியில ஈடுபட்டு வந்த அவங்க விஜயோட ஜனநாயகம் படம் வெளியாவதற்கு தொடர்ந்து சிக்கல் நீடித்து வர்றதுனால அனகாபுத்தூர் பகுதியில இருக்கிற அருள்மிகு ஸ்ரீ அயோத்தி அம்மன் ஆலயத்துல சீக்கிரமா படம் வெளியாகணும்னு சொல்லி நேர்த்தி கடனா மொட்டை அடிச்சுக்கிட்டாங்க. திரைப்படங்கள்ல தான் இது மாதிரி வில்லனா வந்து தொந்தரவு கொடுப்பதை பார்த்திருக்கோம். ஆனா விஜய்க்கு அது அப்படியே நடக்குது. ஜனநாயகம் படம் விரைவில் வெளியாகணும்னு சொல்லி ஐஸ்வர்யா மதன் மொட்டை அடிச்சுக்கிட்டதுதான் இப்போ ஹைலைட்டா பேசப்படுது. ஆனா நான் ஒரு 8 வருஷமா 9 வருஷமா 10 வருஷமா இருக்கேண்ணா. ஒவ்வொன்னா சொல்ல போனா 10 வருஷமா இருக்கேன். தளபதியை பிடிக்காத ஆள் யாருன்னா இருப்பாங்களாண்ணா? தளபதி எங்களை உயிர் மூச்சுனா. அப்ப சின்ன வயசுல இருந்தே தளபதி ரசிகர் தான். தளபதியை பிடிக்காதாலே யாருமே இருக்க மாட்டாங்க. எங்க தளபதி தான் உயிரே. ஜன படத்துக்கோசம் எங்களால என்ன பண்ண முடியுமோ நாங்க அதை தான் பண்ணியிருக்கோம். தளபதிக்காக நாங்க எந்த எல்லைக்கு வேணா போறதுக்கு ரெடியா இருக்கோம். நாங்க என்னைக்கு ஜனநாயகன் வருதோ அன்னைக்குதான் எங்களுக்கு பொங்கல். ஒரு படத்துல நம்ம சொல்லுவோம் இது மாதிரி வந்து ஹீரோ வருவாரு, அவர் நல்லது செய்வாரு, வில்லன் தடுப்பாருன்னு. இப்போ படத்தை தாண்டி இப்போ 2026 அவர் வருவாரு. அதுக்காக என்ன வேலை பண்ண முடியுமோ அவரும் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த படத்து லாஸ்ட்டுங்க எங்களை கொண்டாட விடுங்க. நாங்கள் லாஸ்ட்டு எப்படி எனக்கு சொல்ல ரொம்ப ரொம்ப ஃபீலிங்காக இருக்குங்க. 2 நாளும் ரொம்ப மன உளைச்சல் இருக்குங்க.